எல்லாருக்கும் வணக்கங்க. ஃபைனலாக சிஎஸ்கே வந்து ஜெயிச்சிட்டாங்க. நேற்று மேட்ச் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நேற்று சிஎஸ்கே வந்து ஃபைனலாக வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சு ஃபேன்ஸ்க்கு வந்து ரொம்ப பூஸ்ட் கொடுத்துட்டாங்க. ரோஹித் சர்மா வந்து டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். அவருக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப், கங்க்ராச்சுலேஷன் ரோஹித் சர்மா, உங்கள் டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க. ஒன் டே கிரிக்கெட் ஆடுவாராம். ஒன் டே கிரிக்கெட்டில் வந்து அவர் கேப்டனாக இருப்பாங்கன்னு பிசிசிஐ சொல்லிட்டாங்க. இன்னி வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நேற்று மேட்ச் வந்து பயங்கரமாக இருந்துச்சு, சூப்பராக போணுச்சு. கடைசி ஓவர் வரையும் போணுச்சு நேற்று மேட்ச்சு. கேகேஆர் வந்து டாஸ் வின் பண்ணி அவங்களே பேட்டிங் சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பேட்டிங் வந்து சூப்பராக ஆடினாங்க. 179 அடித்தாங்க. சூப்பராக பேட்டிங் ஆடினாங்க. சுனில் நாராயணும் அஜிங்கே ரஹானேயும் ஓப்பனிங் வந்து சூப்பராக ஆடினாங்க. குர்பாஸ் வந்து ஓப்பனிங்லேயே அவுட் ஆகிட்டார். நம்பர் 3 அஜிங்கே ரஹானே வந்து சூப்பராக ஆடி, அவரும் ஓப்பனிங் மாதிரி தான் ஆடினார். ஏன்னா ஃபஸ்ட் ஓவரில் செகண்ட் ஓவர்லேருந்து ஆடிட்டு இருந்தார். சூப்பராக ஆடினாங்க. அதே மாதிரி பேட்டிங் வந்து சூப்பராக ஆடினாங்க. 6 ஓவர்ஸ்க்கு வந்து 70க்கு மேலே அடிச்சிட்டாங்க பவர் பிளேலே. அதுக்கப்புறம் சிஎஸ்கே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க கேமை. நூர் அகமது சூப்பராக போலிங் போட்டார். அஸ்வின் வந்து ஃபஸ்ட் ஓவரில் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் அடுத்த 2 ஓவர் சூப்பராக போலிங் போட்டு மேட்சை வந்து மாற்றிட்டாருங்க. நல்லா இருந்துச்சு மேட்ச் பார்க்குறதுக்கு. சூப்பராக போலிங் போட்டாங்க சிஎஸ்கே. 179 தான் அடிக்க விட்டாங்க கேகேஆர். நல்ல போலிங்க. திருப்பி பேட்டிங் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஆயுஷ் மாத்ரே வந்து அவுட் ஆகிட்டார், டக் அவுட்டு. டேவின் கான்வாயும் டக் அவுட் ஆகிட்டாருங்க. எப்போ அந்த உருள் பட்டேல் என்ன அடிங்க, 11 பாலுக்கு 31 ரன்னுங்க, 4 6 அடிச்சிருக்காரு. என்ன மாதிரி பேட்டிங் ஆடுறாரு உருள் பட்டேல், செம்ம பேட்டிங் ஆடுறாருங்க. இவரெல்லாம் ஏங்க முன்னாடியே சிஎஸ்கே எடுக்கவே இல்லை என்னன்னே தெரியல. செம்ம பேட்டிங் ஆடுறாரு உருள் பட்டேல். செம்ம சான்ஸே இல்லை. ஒரு வாட்ச் அவுட் பிளேயராக இருப்பாருங்க உருள் பட்டேல். செம்ம இன்னிங்ஸ் ஆடினார். அப்புறம் வந்து டேவிட் பிரில்ஸ் செம்ம அடி அடித்தாருங்க. வைபவ் ராவை 30 ரன் அடித்தார். என்ன மாதிரி அடி, அந்த ஹிட்டிங்னா செம்ம ஹிட்டிங்கு. சூப்பராக அடித்தார். சான்ஸே கிடையாது அந்த ஹிட்டிங் அடிக்கிறதுனா. அந்த 30 ரன் அடிக்கிறதுனா எல்லாமே கிளியராக அடித்தாருங்க. ஷாட்ஸு செம்ம ஷாட்ஸு. அந்த ஃபஸ்ட்டு 6 அடிக்கும் போதும் வந்து அங்கிரிஷ் வருவச்சு கேட்ச் விட்டார். மற்றபடி மற்ற எல்லா கேட்சும் விடலை. அந்த கையில் கூட படல. ஆனால் கை உள்ளே பூந்து போயிடுச்சு. அது கொஞ்சம் அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் ஆனால் மற்ற ஹிட்டு எல்லாம் செம்ம ஹிட்டு அடித்தாருங்க. செம்ம சான்ஸே இல்லைங்க. அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி டேக் ஆன் பண்ண பார்த்தார். பட் ஆனால் வருண் சக்கரவர்த்தி கிட்ட மாட்டிக்கிட்டார் பிரில்ஸு. வருண் சக்கரவர்த்தி 100 ஐபிஎல் விக்கெட் எடுத்திருக்காருங்க. செம்ம சாதனை. இதுனா இவ்வளோ கொஞ்ச காலத்துலேயும் ஐபிஎல்லில் ஃபாஸ்டஸ்ட்டு 100 விக்கெட் எடுக்கிறதுனா பெரிய அச்சீவ்மெண்ட்டு. ஒரு ஹேட்ஸ் ஆஃப் ஒரு தமிழனாக அவருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்புறமேட்டு வந்து இவர் அவுட் ஆகிட்டார், டேவிட் பிரில்ஸ் அவுட் ஆகிட்டார். சிவம் துபே வந்து கண்டினியூ பண்ணார், டேக் ஆன் பண்ணார். சிவம் துபே தான் வந்து க்ரூஷுவலாக 2 6 அடிப்பார் ஹர்ஷித் ராணாவை. அந்த 2 6 அடித்ததுனால தான் மேட்ச் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் கைக்கு வந்துச்சு. இல்லைன்னா கொஞ்சம் மேட்ச் வந்து ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும். லாஸ்ட் ஓவர் தாங்க செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. லாஸ்ட் ஓவரில் வந்து 8 ரன் அடிக்கணும் 6 பாலுக்கு. தோனி ஃபஸ்ட்டு பாலே 6 படித்து பொழந்துட்டாருங்க. ஆண்ட்ரூ ரசல் போட்டார். ஃபஸ்ட்டு பாலே கிளியர் பண்ணிட்டார் 6க்கு. அப்புறம் செகண்ட் பால் வந்து டாட் பால். தேர்ட் பால் வந்து சிங்கிள் ஓடிட்டார். அவர் ஓடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தார். பட் ஆனால் ஓடிட்டு மேட்சை வந்து டைப் பண்ணிட்டார். அப்புறம் அஞ்சுல் கம்போஸ் தான் ஸ்ட்ரைக்கில் இருந்தார். 4th பால் கூப்பிட்டு சொன்னார், எப்படியாச்சும் அடிச்சிரு இல்லை சிங்கிளாச்சும் வைக்கிண்டு. ஆனால் அங்குல் கம்போஸ் வந்து கிளியர் பண்ணிட்டாருங்க. 4 கிளியர் பண்ணிட்டாரு. மேட்சை வந்து சிஎஸ்கே ஒன் பண்ணிட்டாங்க. கேகேஆரோட ஓனர்ஸ்னால் அப்படியே மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஜெயித்தோன்னே. கேகேஆரும் அஃபிஷியலாக எலிமினேட் பண்ணிட்டாங்க. எலிமினேட் தான். ஏன்னா லிமிட் வந்து 15 பாயிண்ட் வச்சுன்னா உள்ளே போக முடியாதுங்க. 17 பாயிண்ட்டுக்கே டவுட்டு தான். 18 பாயிண்ட்டுக்கே டவுட்டாக இருக்குது டீம்னு. இப்போ இவங்க 15 வச்சுட்டுனா உள்ளே போக முடியாது. கேகேஆரும் அஃபிஷியலாக எலிமினேட் ஆகிட்டாங்க ஐபிஎல்லை விட்டு. இந்த மேட்ச் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. சிஎஸ்கேக்கு வந்து ஒரு நல்ல யங்ஸ்டர், சூப்பரான யங்ஸ்டர் கட்டுக்கார் உருள் பட்டேல். அவர்னா வாட்ச் அவுட் பிளேயர். கண்டிப்பாக இன்னும் அவர் க்ரூம் பண்ணால் இன்னும் பயங்கரமாக ஆடுவாருங்க. ஃபைனலாக சிஎஸ்கே வந்து ஒரு மேட்ச்சை ஜெயிச்சிட்டாங்க.